எனக்கு வங்கியில் இந்த வேலை போயிடுச்சு. எந்த வருமானமும் இல்லை, குறைவான சேமிப்பு தான் இருக்கு. ஜோஸ்லின், நான் உனக்கு கடனா கொடுத்த பணத்தை திரும்ப கொடு. என்ன மன்னிச்சிருங்க. என்னுடைய நிரந்தர வாச விண்ணப்பம் என்னாச்சு? நீ அதை அங்கீகரிக்க முடியும்னு சொன்னியே. அதுக்கெல்லாம் காலம் எடுக்கும். இதைத்தான் நீ கடந்த 3 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஜான், நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? நீ மிகவும் நல்ல நண்பன். நீ இல்லை என்றால் என்னால் கீமோ சிகிச்சைக்கு போயிருக்க முடியாது. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ஜான், நீ உண்மையிலேயே என் உயிரை காப்பாத்தினவன், உனக்கு தெரியுமே. நீ என் பணத்தை திரும்ப கொடுக்கணும் ஜோஸ்லின், தயவு செய்யி. ஆனா ஜான், உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும். குடிநுழைவுத்துறை உன் நிரந்தர வாச விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்டாங்க. நான் உனக்கு இப்போ அனுப்பிச்சிருக்கேன், கிடைச்சிச்சா? இது ரொம்ப அருமையான செய்தி. ரொம்ப நன்றி ஜோஸ்லின். நண்பருக்கு எதையும் செய்யலாம். இங்க பாரு, உனக்காக நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லு, கண்டிப்பா செய்றேன். நாளைக்கு எனக்கு லுக்கேமியா சிகிச்சை இருக்கு. அதற்கு எனக்கு சுமார் 15,000 வெள்ளி செலவாகும். உனக்கு தான் தெரியுமே, உன்கிட்ட பணம் கடன் வாங்க எனக்கு அறவே பிடிக்காது. ஆனால் நான் உன்னை மட்டும்தான் நம்ப முடியும். பிரச்சனையே இல்லை, இன்னைக்கு ராத்திரி நான் உனக்கு அந்த பணத்தை அனுப்பி வைக்கிறேன். நன்றி ஜான், உன்னுடைய நட்பு எனக்கு மிகவும் முக்கியம். ஹாய், மன்னிக்கவும், கீபோர்டு எங்கே இருக்குன்னு காட்ட முடியுமா? நன்றி. என்ன? ஹலோ, நான் விக்டோரியா சென்னை பார்க்கணும். மன்னிக்கவும், முகவரி தவறி வந்துட்டீங்க. இருங்க, தவறான முகவரின்னு எப்படி சொல்றீங்க? இது 12 ஆர்ச்சர்ட் பாலிவுட் தானே? ஆமா, சரிதான். ஆனா விக்டோரியா சென் என்ற பெயர்ல யாரும் இங்க இல்ல. இதுதான் விக்டோரியா. இவள அடையாளம் தெரியுதா? இங்க அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. நீங்க இப்பதான் கூடி வந்தீங்களா? நான் இங்க கடந்த 10 ஆண்டு தங்கியிருக்கேன். மன்னிக்கணும், இந்த நபர் உங்களிடம் பொய் சொல்லியிருக்காங்க. திரு எப்ரஹாம், ஜோஸ்லின் குவேக் உங்களை மோசடி செஞ்சதாக புகார் கொடுத்துருக்கீங்க. ஆமா. அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் என் முன்னாள் சக ஊழியரை திருமணம் செய்தவர். சுமார் 18 மாதத்துக்கு முன்னால என்னை தொடர்பு கொண்டாரு. அது மிகப்பெரிய பரம்பரை சொத்து, மில்லியன் கணக்கான பணம். ஆனா ஒரு சின்ன சிக்கல். என்ன அது? என் உறவினர் அவர் சிங்கப்பூரர் இல்ல, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். ஓ, அப்ப நிறைய நிர்வாக விவகாரங்கள் இருக்கும், நிறைய விசாரிப்புகளை கடக்கணும் தானே? ஆமா. உனக்கு வழக்கறிஞர் வேணும்னா நான் பரிந்துரைக்கிறேன். நன்றி ஜான், எனக்கு ஏற்கனவே வழக்கறிஞர் இருக்கிறார், மேத்யூ சாங். ஜான், இதை கேட்க சற்று சங்கடமா இருக்கு. ஆனா மேத்யூவிற்கான வழக்கறிஞர் கட்டணத்தை கொடுக்கணும். உங்களால கடன் கொடுக்க முடியுமா? என்ன?
கடனா? அந்த ஆவண வேலைகள் எல்லாம் நிறைவு பெற சற்று காலம் எடுக்கும்னு மேத்யூ சொன்னார். அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைத்ததும் சத்தியமா நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ம், ஆ, எனக்கு புரியுது. நான் யோசித்து பார்த்தேன். அந்த பூர்வீக சொத்து கிடைத்ததும் எனக்கு அந்த முதலீடுகளை நிர்வகிக்க ஒரு ஆள் தேவை. ஒரு தனிப்பட்ட வங்கியாளர் தேவைப்படுவார். அன்னையிலிருந்து அவ என்கிட்ட தொடர்ந்து கடன் வாங்கிக்கிட்டே இருந்தா. அவர் எவ்வளவு கடன் வாங்கினாரு? சுமார் 247,000 வெள்ளி வழக்கறிஞர் கட்டணத்துக்காக வாங்கினா. ஒரே சமயத்துல? இல்ல, வங்கியில சுமார் 40 முறை பணம் மாற்றி விடப்பட்டது. நீங்க அவரோட வழக்கறிஞர் மேத்யூ சாங்கை நேர்ல சந்திச்சது உண்டா? அந்த பூர்வீக சொத்தை பத்தி உறுதி செய்து கொள்ள. நேரடியா பார்த்தது கிடையாது. ஜோஸ்லின் ஒரு உரையாடும் குழுவை அமைச்சாரு. அதுல மேத்யூ எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாரு. அவர் பிரமாதமான நிபுணர், மிகவும் நன்மதிப்புக்கு உரியவராக தோன்றினாரு. தாமதத்திற்கு என்ன காரணம்னு மேத்யூ சொன்னாரா? அவர் எப்போதும் இந்த ஆவணத்தை அனுப்பணும், அந்த படிவத்தை பூர்த்தி செய்யணும்னு சொல்லி. அப்புறம் என்ன நடந்துச்சு? சுமார் 6 மாசத்துக்கு முன்னால ஜோஸ்லினுக்கு மூளையில புற்றுநோயும் ரத்த புற்றுநோயும் ஏற்பட்டது. அவர்கிட்ட கீமோ சிகிச்சைக்கு பணம் இல்லை. அதனால நான் இன்னும் கடன் கொடுத்தேன். எவ்வளவு? சுமார் 91,000 வெள்ளி. அப்படின்னா நீங்க கொடுத்த மொத்த தொகை 338,000 வெள்ளி. இதை சொல்வதற்கு என்ன மன்னிக்கணும். முன்னாள் ஊழியர் முன்னாள் மனைவிக்கு கொடுக்க அது நிறைய தொகை. ஏன் அப்படி செஞ்சீங்க? ஏன்னா நான் அவளை நம்பினேன். எங்களோட நட்பை அவ மதிக்கிறான்னு நினைச்சேன். அதோட எனக்கும் என் குடும்பத்துக்கும் நிரந்தர வாசம் பெற்றுக் கொடுக்க உதவினா. எப்படி? அவ என் சார்பில் விண்ணப்பம் செஞ்சு அங்கீகாரப்பையும் பெற்றுக் கொடுத்தா. இதோ பாருங்க. அப்படின்னா ஜோஸ்லின் உங்களை ஏமாற்றுறாருன்னு எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. $200,000 வெள்ளியா? உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சேன். அது என்னுடைய ஞானத்தாயுடையது. அவரிடம் நான் விளக்கிக்கிறேன். எனக்கு உன்னுடைய நட்பு மிகவும் முக்கியம். அப்போ ஜோஸ்லின் கடன்ல ஒரு பகுதியை திருப்பி கொடுத்துட்டாரு. இல்ல, அந்த காசோலை செல்லுபடி ஆகல. இன்னும் 2 காசோலைகள் இருந்துச்சு. ஒன்னு 208,000 வெள்ளிக்கு, இன்னொன்னு 30,000 வெள்ளிக்கு. இரண்டுமே செல்லுபடி ஆகல. என் பணத்தை திரும்ப பெறது மிகவும் மன உளைச்சலையும் மன சோர்வையும் ஏற்படுத்துது. ஒரு நிலையில எனக்கு மனநல உதவி தேவைப்படும் அளவுக்கு போயிடுச்சு. திரு அப்ரஹாம், ஜோஸ்லின் குவாக் பற்றி அனைத்து விவரங்களும் புலன் விசாரணைக்காக எனக்கு தேவைப்படும். சரி. கேலி, பரம்பரை சொத்து பற்றி பேசும் குழுவில் இருக்கிற உறுப்பினர்களை பற்றி விசாரியுங்க. ஜோஸ்லின் குவாக், மேத்யூ சாங் பற்றிய விவரங்களை திரட்டுங்க. நிரந்தரவாச தகுதியை ஏற்றுக்கொண்டது பற்றி குடிநுழைவு துறையிடம் உறுதி செய்யுங்க. சரி. காலிஸ், ஜான் அப்ரஹாம் வங்கி மூலம் செய்த பரிவர்த்தனைகளை பற்றியும் செல்லுபடியாகாம போன காசோலை பற்றியும் விசாரியுங்க. இந்த பணம் பற்றி எவ்வளவு விவரம் கிடைக்குதோ எல்லாத்தையும் திரட்டணும். சரி, செய்கிறேன். குமாரி சாங், விக்டோரியா சென்னை எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? நான் இணையத்துல முகக்கவசம் விற்கிறேன். சுமார் 6 மாதத்திற்கு முன்பு சிலவற்றை விக்டோரியா கிட்ட விற்றேன். பிறகு குறுஞ்செய்தி அனுப்பி கொண்டோம். நீங்க எதை பத்தி பேசுனீங்க? விக்டோரியா என்னிடம் மிகவும் நல்லா நடந்து கொண்டாரு, பரிவு காட்டினாரு, வேலை கொடுத்தாரு. என்ன வேலை? அவரின் தனிப்பட்ட உதவியாளர். விக்டோரியா பணக்கார வீட்டு பெண். அவங்க ஒன் ரஃபல்ஸ் கீழே கப்பல் நிறுவனம் வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் அவரை நல்ல நண்பரான. அவரை பற்றியும் குடும்பத்தை நண்பர்கள் பற்றியும் என்னோட சொல்வார். அவருக்கு இன்னொரு தோழி ஜெனினா குவாக் இருந்தாங்க. ஜெனினாவுக்கு உதவி செய்ய விக்டோரியா நினைச்சாங்க, எனக்கு உதவியது மாதிரி. ஜெனினாவோட கணவர் அவரை துன்புறுத்தியதாக விக்டோரியா சொன்னாரு. பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடி விட்டாரா.
இப்போது அவரின் பிள்ளைக்கு பல அறுவை சிகிச்சைகள் இருக்கு. ஜெனிராவுக்கு உதவி செய்ய கடன் கேட்டாரு. விக்டோரியா பிலிப்பீன்ஸில் இருக்கும் அவருடைய பணிப்பெண் புதிய வீடு கட்ட பணம் அனுப்புவதாக சொன்னாரு. அவரை போல மற்றவர்களுக்கு நான் உதவலைன்னு என்னை குற்ற உணர்வுக்கு தள்ளினாரு. அப்போ நீங்க விக்டோரியாவுக்கு எவ்வளவு கடன் கொடுத்தீங்க? சுமார் 178,000 வெள்ளி. நான் அவரை உண்மையிலே நம்பினேன். அப்போ விக்டோரியா உங்களை ஏமாத்துறான்னு எப்படி தெரிய வந்துச்சு? அவர் என்னை கண்டுக்கல. கண்டுகொள்ளவில்லையா? நான் அவரை அழைச்சேன், குறுஞ்செய்தி அனுப்பினேன். அவர் பதில் எதுவும் சொல்லல. நீங்க வேறு ஏதாவது செஞ்சீங்களா? அவரின் தனிப்பட்ட உதவியாளராக அவரின் வசிக்கும் முகவரி எனக்கு தெரியும். 12 ஆர்ச்சர்ட் பாலிவுட். அங்க போய் அவரை தேடினேன். ஆனா விக்டோரியா சென்னை யாரும் அங்க தங்கல. நான் வான்ட்ரஃபல்ஸ்கிக்கு போய் அவரின் கப்பல் நிறுவனத்தை தேடி பார்த்தேன். அங்கேயும் யாரோ விக்டோரியா சென் என்பவரை கேள்விப்பட்டதில்லைன்னு சொன்னாங்க. பரம்பர சொத்து குழு உரையாடல் தொலைபேசி எண்களை சோதிச்சு பார்த்தேன். ஜோஸ்லின் குவேக்கின் எண் அவரின் பேரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரோட வழக்கறிஞர் மேத்யூ சாங் பற்றி ஏதாவது? அவரின் எண் நாட்டை விட்டு போய்விட்ட வெளிநாட்டினருடையது. நாங்கள் சட்ட சேவை கட்டுரங்கு முறையின் கோப்புகளில் மேத்யூ சாங் என்ற வழக்கறிஞர் பற்றி அலசி பார்த்தோம். அதில் உள்ள யாருக்கும் ஜோஸ்லின் குவேக் என்ற வாடிக்கையாளர் இல்லைன்னு தெரிய வந்துச்சு. அவர் இல்லாமல் இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஜான் தான் மேத்யூவை நேரில் பார்த்ததே இல்லையே. ஜானோட நிரந்தரவாசம் பற்றி குடிநுழைவுத்துறையிடம் ஏதாவது வரும்? அது போலி ஜான் ஆபிரஹாமிடமிருந்து எந்த ஒரு விண்ணப்பமும் வரலன்னு குடிநுழைவுத்துறை சொன்னிச்சு. கலிஸ், அந்த வங்கி விவரம் எப்படி? ஜான் சொன்ன கதை சரியானது தான். மொத்தம் 338,000 வெள்ளி ஜாஸ்லின் குவேக் வங்கி கணக்குக்கு மாற்றி விடப்பட்டதை அந்த வங்கி உறுதி செஞ்சிருக்கு. ஜாஸ்லின் ஜானுடன் கொடுத்த அந்த 3 செல்லாத காசோலை பற்றி? 2 இல்லாத வங்கி கணக்குலேருந்து வந்திருக்கு. 3ஆவதா கொடுக்கப்பட்டது ஜினியா குவேக்கின் வங்கி கணக்குலேருந்து வந்திருக்கு. ஜெனியா குவேக், அவர் ஜாஸ்லின் குவேக்கின் உறவினராக இருக்கலாம். நீங்கள் ஜெனியா குவேக் நான் சொன்னீங்க? ஆமாம், ஜெனியா குவேக் மேஹ்வா. இன்னைக்கு காலையில் நான் ஒரு வழக்கு பற்றி விசாரித்த போது இந்த பெயர் வந்துச்சு. பாதிக்கப்பட்ட சுசன் ஷாங் ஜியானா குவேக் வங்கி கணக்கிற்கு 178,000 வெள்ளி மாற்றி விட்டதா சொன்னாங்க. தற்செயலாக நடந்ததா இல்லை 2 வழக்குக்கும் தொடர்பு இருக்கா? கேலி, ஜியானா குவேக் உண்மையிலே இருக்கிறாரான்னு பாருங்க. இருந்தாக்க ஜாஸ்லினோட அவர் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காருன்னு பாருங்க. நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் இப்போது தொடர்பில் இல்லை. தயவு செய்து பிறகு மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஹாய் ஜோஸ்லின், ஏன் என் அழைப்புகளை ஏற்கல? நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேனா? நான் உன் மேலே அக்கறை கொண்டிருக்கேன். தயவு செய்து அழ, தயவு செய்து. சுசன் ஷெங் 178,000 வெள்ளியை ஜீனியா குவேக் மேஹ்வாவின் கணக்கிற்கு மாற்றிவிட்டதா வங்கி உறுதி செஞ்சிருக்கு. அப்படின்னா 2 வழக்குகளுக்கும் தொடர்பு இருக்கு. சுசன் வங்கியில பணம் போட்ட சற்று நேரத்திற்கு பிறகு பணம் மீட்கப்பட்டிருக்கு. குழுவினரே, ஜினியா குவேக் வங்கி கணக்கு பற்றி இன்னொரு புகார் செய்யப்பட்டிருக்கு. இந்த முறை பாதிக்கப்பட்டவருக்கு அது ஜினியா குவேக்னு தெரியாது. இந்த முறை என்ன பெயர் பயன்படுத்தப்பட்டுச்சு? ஜாஸ்லின் ஆங். ஜாஸ்லின் என் நிறுவனத்தின் இணைய விளம்பரத்தில் பங்கேற்ற ஒரு வாடிக்கையாளர். அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த விளம்பர விற்பனைக்கு பிறகு எனக்கு நேரடியாக குறுஞ்செய்தி அனுப்பினார். நாங்கள் பேச தொடங்கினோம். அவருக்கு என்னை நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. என்னை சிறப்பாக உணர செய்தார். நாங்கள் காதலர்களானோம். ஜாஸ்லின் பற்றி நீங்கள் வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அவரோட குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். நல்ல லாபம் ஈட்டும் கப்பல் நிறுவன தொழில் செய்கிறாங்க. நான் அவருக்கு மதிப்புள்ள நபராக இருக்கணும்னு விரும்பினேன். அதனால் நான் நண்பர்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து பணம் கடன் வாங்கி அவங்க நிறுவனத்தில் முதலீடு செஞ்சேன். எவ்வளவு தொகை முதலீடு செஞ்சீங்க? சுமார் 103,000 வெள்ளி. நான் இந்த வங்கி கணக்குக்கு மாற்றிவிட்டேன். ஆனால் இப்போ என்னால் ஜோஸ்லினை தொடர்பு கொள்ள முடியல. என் அழைப்பு குறுஞ்செய்திக்கு அவள் பதில் அளிக்க மாட்டேங்கிறா. சம்பவம் பற்றிய புகாரில் ஜாஸ்லின் பற்றிய தனிப்பட்ட விவரங்கள் எதுவுமே இல்லை. அவரோட முழு பெயர் அல்லது முகவரி இருக்கா? இல்லை. அதுக்கு என்ன காரணம்? திருக்கோம். உண்மையில் நாங்கள் நேருக்கு நேர் பார்த்ததே இல்லை.
குறுஞ்செய்தி, அழைப்பு என்று தொடர்பு கொண்டோம். ஜினியா குவேக் அந்த 3 வழக்கிலையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவர் தான் இந்த திட்டத்தை வகுத்தவரா? கேலி, அவரை பற்றி ஏதாவது விவரம் கிடைச்சிச்சா? அதாவது ஜெனியா குவேக் என்பவர் 71 வயதான மூதாட்டி தனியாக வசிக்கிறாரு. திராட்டி குவேக், பெரிய தொகை உங்கள் வகை கணக்கில் போடப்பட்டு பிறகு மீட்கப்பட்டு இருக்கிறது பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன? இல்ல, நான் அந்த வங்கி பக்கம் போய் பல வருஷம் ஆச்சு. வேற யாருக்காவது உங்களின் வங்கி கணக்கு எண், மறை எண் தெரியுமா? என்னுடைய மருமகள், அவர்தான் என்னோட கட்டடங்களை கட்ட உதவுவாரு. அவரோட பேர் என்ன? ஜாஸ்லின் குவேக். நான் மூத்த புலனாய்வு அதிகாரி எலன் டாக், வர்த்தக குற்றப்பிரிவு, தங்களின் காவல் நிலையம். நீங்க தான் ஜாஸ்லின் குவேக்கா? ஆமா. வெளியே வாங்க. ஏமாற்றிய குற்றத்துக்காக உங்களுக்கு கைது செய்கிறோம். விலங்கு போட்டுங்க. திரும்புங்க. பரம்பரை சொத்து கிடைக்க போகுதுன்னு நீங்க ஜான் எப்ராஹிம் சொன்னது பற்றி எங்ககிட்ட சொல்லுங்க. ஒருபோதும் பரம்பரை சொத்து இருந்ததில்லை. அந்த குழு உரையாடல் வச்சிருந்தீங்களே, அதுல வழக்குரைஞர் மேத்யூ சாங் இருந்தாரு. மேத்யூன்னு யாரும் இல்லை. நான் இன்னொரு தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி மேத்யூவா நடித்தேன். உங்களுக்கு புற்றுநோய், இரத்த புற்றுநோய் இருப்பதாக ஜானிடம் சொன்னீங்களே. ஆமாம், நான் சொன்னேன். அதுவும் போய் தான். அந்த குடிநுழைவு துறையிடம் ஜானோட நிரந்தரவாச தகுதி விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கும் தகவலை பற்றி சொல்லுங்க. அது எங்கேருந்து கிடைச்சிச்சு? நான் அதை சொந்தமாக செஞ்சேன். அந்த காசோலை ஜெனியா குவேக்கிடமிருந்து வந்தது. என் அத்தை, அவரின் சார்பாக நான் எழுதினேன். அவரின் வங்கி கணக்கை பயன்படுத்த எனக்கு அனுமதி கொடுத்தார். இதை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜான் உங்களுக்கு மாற்றிவிட்ட 338,000 வெள்ளி, அந்த தொகை என்ன ஆனிச்சு? நான் அந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கினேன். அப்படியா? சுசேன் சாங் உங்களின் தனிப்பட்ட உதவியாளர் என்று நம்பினார். அவர் ஜெனியா குவேக் கணக்கிற்கு 178,000 வெள்ளி மாற்றிவிட்டார். அது? நான் அதை மீட்டு விட்டேன். ஷான் காங் எப்படி? அவர் ஜெனியா குவேக் கணக்கிற்கு 103,000 வெள்ளி மாற்றிவிட்டாரே. என் குடும்பத்தின் கப்பல் நிறுவன தொழிலில் முதலீடு செய்யும்படி அவர்கிட்ட போய் சொன்னேன். உங்க குடும்பத்துக்கிட்ட அப்படி ஒரு தொழில் இருக்கா? இல்லை, அது எல்லாமே போய் தான். அப்போ நீங்க ஏமாற்றின பணம் எல்லாம் எங்கே? நான் அதை பயன்படுத்தி என் கடனை கட்டினேன். அதெல்லாம் இப்போ போச்சு. குவெக் சொக் குன் ஜோசலின் நம்பிக்கை மோசடி செய்த குற்றத்தை செய்ததற்காக தண்டிக்கப்பட்டார். அவருக்கு 7 ஆண்டு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சற்று முன்னர் நீங்கள் பார்த்த வழக்கில் குற்றவாளியின் தொடர் ஏமாற்று வேலையில் சிக்கி 10 பேர் சுமார் 880,000 வெள்ளியை இழந்தனர். குற்றவாளி பணத்தை இழந்தவர்களுக்கு அதை முழுமையாக திருப்பிக் கொடுக்கவில்லை. தீவிரமாக மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையும் மற்ற காவல்துறை பிரிவுகளோடு நெருக்கமாக ஒத்துழைத்ததன் மூலமும் தங்களின் காவல் நிலையத்தின் வர்த்தக குற்றப்பிரிவு குற்றவாளி இன்னும் அதிகமானோரை ஏமாற்றுவதற்கு முன் அவரை கைது செய்தது. ஏமாற்றும் குற்ற செயலுக்கு 10 ஆண்டு வரை சிறையும் அபராதமும் தண்டனையாக விதிக்கப்படலாம். மோசடிகள், ஏமாற்று வேலை போன்ற குற்றங்களை காவல்துறை கடுமையாக கருதுகிறது. குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மோசடிகள், ஏமாற்று வேலைகளுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம். ஈராயிரத்து 23 6,859 போலி நண்பர் அழைப்பு மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அது 2022 ஒப்பிடும்போது இரட்டிப்பான அளவு. அது போன்ற மோசடிகளில் இழக்கப்பட்ட தொகை 23.1 மில்லியன் வெள்ளி 2023 ஒப்பிடும்போது 8.8 மில்லியன் வெள்ளி 2022. இப்போது போலி நண்பர் அழைப்பு மோசடியில் புதிய வடிவம் உருவாகி இருக்கிறது. அதில் உங்களிடம் பணம் ஏதும் கேட்க மாட்டார்கள். நீ உண்மையிலே ரோபோட்டா? நிச்சயமா. என்னுடைய கைபேசி தொலைஞ்சிட்டு என் புதிய எண்ணிலேருந்து அழைக்கிற என் பழைய நண்பனே, என்ன மறந்துட்டியா என்ன? நான் போலி நண்பர் அழைப்பு மோசடி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீயும் மோசடி ஆசாமியா இருப்பியோன்னு நினைச்சேன். கார்டன், நான் மோசடி ஆசாமினா இந்நேரம் எனக்கு பணத்தை மாற்றி விடுன்னு சொல்லியிருப்பேன்ல.
ஆனா நான் அப்படி செய்யலையே. ஆமா, அதுவும் சரிதான். இருந்தாலும் எனக்கு ஒரு உதவி தேவை. டேஸ்டின்னு ஒரு உணவகம் இருக்கு, TTR. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஒரு மேசையை எனக்காக பதிய முடியுமா? 10? ஆமா, என் மகளோட பிறந்த நாள். ஏன் அதை ஒன்னால பதிய முடியாது? இது ஒரு புதிய கைபேசி, அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. உதவி செய்ய முடியுமா? நான் உனக்கு தொடர்பு அனுப்பி வைக்கிறேன். என்னோட வங்கி கணக்கை பதியணும்னு சொல்லுது. அது வெறும் பாதுகாப்புக்கு தான். நான் போகலன்னா கட்டணம் விதிக்கப்படும். கவலைப்படாத, நான் கட்டாயம் போவேன். சரி. நிறுத்துங்க. நான் மோசடிகளை எதிர்த்து போராடுபவர். இந்த போலி நண்பர் அழைப்பு மோசடியில் இருந்து உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன். இல்ல அவளை சொல்றதை கேட்காத. நான் உண்மையிலே ராபர்ட் தான். அந்த மோசடிக்காரன் ஒரு ஆபத்தான தொடர்பை அனுப்பி வைத்தான். அது உணவக பதிவு என்ற பெயரில் உங்களின் விவரங்களை திருடிடும். நீங்க வங்கி கணக்கு விவரங்களை பதிந்தவுடன் அந்த கணக்கில் இருந்து அவர் பணத்தை எடுத்து விடுவார். அது உங்களுக்கே தெரியாது. கார்டன், என் மகளோட பிறந்த நாளுக்கு ஒரு உணவகத்துல பதிவு செய்ய தான் சொல்றேன். என்ன நம்பலையா? உங்க நண்பரிடம் அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று பற்றி கேளுங்க. ராபர்ட், தொடக்கப்பள்ளியில என்னோட புனைப்பெயர் என்ன? கட்டைய. அது தப்பு. நீ ராபர்ட்டே இல்ல. மோசடிகளை எதிர்த்து போராடுபவரே, நன்றி மோசடியிலேருந்து என்னை காப்பாத்தினதுக்கு. நல்லது. ஆனா எப்போது ஞாபகம் இருக்கட்டும், நான் இல்லாத நேரத்துல மோசடிகளுக்கு எதிராக 3 காரியத்தை செய்யுங்க. சேர்ப்பது, சோதிப்பது, சொல்வது தானே. தெரிஞ்சுக்க விரும்புறேன். தொடக்கப்பள்ளியில உங்க புனை பேர் என்ன? நான் உங்ககிட்ட சொன்னா அதை நீங்க யார்கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? போலி நண்பர் அழைப்பு மோசடி பற்றிய புதிய விதம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மோசடி பேர் வழிகள் உங்களை உணவக பதிவு செய்ய சொல்வது, பொருள் வாங்க உதவி கேட்பது, தொலைந்து போன தொலைபேசியை கண்டுபிடிக்க உதவுவது போன்றவற்றை செய்வார்கள். பல வேளைகளில் அவர்கள் ஆபத்தான தொடர்புகளை அனுப்பி உங்களின் வங்கி விவரங்களை கேட்பார்கள். மோசடிகளுக்கு எதிராக போராடுபவர் சொன்னதை போல நீங்கள் மோசடிகளுக்கு எதிராக பாதுகாத்துக் கொள்ளலாம். சேர்ப்பது, சோதிப்பது, சொல்வது. சேர்ப்பது. ஸ்கேம்ஷீல்ட் செயலியை பதிவிறக்கம் செய்து தெரிந்த மோசடி பேரு வழிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்கள் வங்கியில் உள்ள பணத்தை பாதுகாக்க இருமுறை சோதனை உள்ள பாதுகாப்பு அம்சங்களையும் பணமாற்றும் உச்ச வரம்பு, பணப்பூட்டு போன்றவற்றை செயல்படுத்த வேண்டும். பணப்பூட்டு வங்கியில் உள்ள உங்கள் சேமிப்பை மின்னியல் முறையில் மாற்றிவிடப்படுவதை தடுத்து மோசடிகளுக்கு எதிராக உங்களை பாதுகாக்கும். சோதிப்பது. உங்களின் நண்பர்கள் உண்மைதானா என்பதை உங்கள் கைபேசியில் தோன்றும் புதிய தொலைபேசி எண்ணை வைத்து மட்டுமில்லாமல் மற்ற வழிகளிலும் உறுதி செய்து கொள்ளுங்கள். அதிகாரத்துவ முறைகளில் மோசடிக்கான அறிகுறிகளையும் நீங்கள் அறியலாம். இறுதியாக சொல்வது. உங்கள் நண்பர்கள் குடும்பத்திடம் போலி நண்பர் அழைப்பு மோசடி பற்றி சொல்லுங்கள். அதிகாரிகளிடம் சொல்லுங்கள். காவல்துறையில் புகார் கொடுங்கள். ஆலோசனை தேவைப்பட்டால் தேசிய குற்றத்தடுப்பு மன்றத்தின் உதவி எண்ணை அழைக்கலாம். இணைய பக்கத்திற்கும் செல்லலாம். நினைவிருக்கட்டும், ஒன்றாக நாம் நன்றாக மோசடிகளுக்கு எதிராக போராடலாம். குற்ற கண்காணிப்பு தொடரின் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போது விடை பெற்றுக் கொள்வது சூப்பரிண்டென்டன்ட் அருண். மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.